தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்னையும் ஒரு சிறு சாட்சியை நிறுத்தினபடியால் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். என் பேர் செல்வி. இங்கே பக்கத்தில் நேர் நகரில் இருந்து தான் வரேன். நான் ஐயாவுடைய மீட்டிங் ஒய்எம்சியில் நடக்கும்போதே நான் அதில் கலந்துருக்கிறேன். தேவன் ஐயா மூலமாகவும் அவருடைய ஜெபத்தின் மூலமும் எனக்கு அநேக அற்புதங்களை செய்தார். ஐயா எங்களுக்கு இன்னுமாக நாங்கள் ஐயா கோயம்புத்தூரில் போயிருந்த பொழுதும் ஐயா ஒரு மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன். எங்கள் பேரன் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்காக நாங்கள் அங்கே லீஸுக்கு ஒரு வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது லீஸுக்கு வீடு எடுத்தோம். அதில் ஐயா என்ன சொன்னாங்க, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்து சொந்தமாகவே உனக்கு இடத்த தருவேன்னு சொல்லி என் மகளை ஆசீர்வதித்து அனுப்பினாங்க. அதன்படி தேவன் ஒரு வீடு இல்லை 2 வீட்டை வாங்க தேவன் கிருபை செய்தார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள். என்னுடைய கணவராருக்கு இப்போ அவருக்கு 78 வயசாகுது. அவருக்கு குடல் இறக்கமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடந்த நாட்களில் சகோதரி பவ்யா விட்ட ஜெபிச்சாங்க. அவங்க உருக்கமாக ஜெபிச்சாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இப்போ வயிற்று வலி எதுவும் கிடையாது. இப்போ செய்தார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கூட உங்கள் மத்தியில் சாட்சி அனுப்பினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சேலத்துலேருந்து வரேன். சேலத்துலேருந்து முன்னே இருந்த ஆஃபீஸில் பாப்பாவுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் 23வது வருஷம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அங்கே ஆஃபீஸில் ப்ரேயர் பண்ணணும். எஸ்தரக்காவும் அதுக்கு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி எங்களை அனுப்புனாங்க. கர்த்தர் ஆகஸ்ட் மாதத்தில் 15ஆம் தேதி கர்த்தர் நல்ல ஒரு பாப்பா கன்ஃபார்ம் ஒரு உதவி செஞ்சார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். ஏசு எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு, ஏசப்பாவுடைய கிருபை என் கூட இருக்குது, அதனால தான் நான் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் நம்ம செய்திக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை குறித்து தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால், எனது நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் நம்ம கூட இருக்கிறா? ஆண்டவர் நம்ம கூட. அவர் நமக்கு ஒரு அத்தாட்சி கொடுத்துருக்காரு. என்னன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகைத்து போக வேண்டாம், நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன். அப்போ நான் உன் கூட இருக்கும்போது நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா, உன்னை பலப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு சகாயம் பண்ணும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்னென்ன காரியத்தில் உனக்கு சகாயம் கிடைக்கல, இல்லை என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்கலை அப்படின்னு நினைக்கும் போது நான் உன் கூட இருந்து அந்த காரியத்தை உனக்கு ஒரு சக்ஸஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன பண்ணுறது, எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு போய் தகைச்சு போய் இருக்கிற நேரத்தில் அவருடைய அன்பான ஒரு கரம் நம்மை தாங்கி பிடித்து இந்த வழி தான், இப்படி போ அப்படின்னு சொல்கிறது ஆண்டவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அழகான வார்த்தை, நீ பயப்படாதே. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பயங்கள் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கலாம். அந்த வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா, பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா 365 முறை வருதான். அப்படி அந்த வல்லுநர்கள் அதை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு அந்த பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை 365 முறை வருவதாக அந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேவ மனிதர்கள்லாம் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவேன்,
நான் உன்னுடைய போராட்டத்தை மாற்றுவேன், நான் உன்னுடைய நிந்தையை மாற்றுவேன், நான் உன்னுடைய அவமானங்களை மாற்றுவேன். ஆனால் நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நிறைய காரியத்தை குறித்து நம்ம பயந்து போய் கலங்கி போய் நம்ம இருக்கும்போது அந்த தேற்றுகிற ஒரு கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றி ஆற்றி வழிநடத்தி பயப்படாதேன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் அந்த பயங்கள் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல மாற்றி நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், என்னென்ன பயங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 டைப்பு தான் பயம். ஒன்று வந்து கடவுளை குறித்த ஒரு பயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனுஷனை குறித்த பயம். மனுஷனை குறித்த பயம்னு சொல்லும்போது அதில் மனுஷன் நிறைய விஷயங்கள், ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் பேய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும், பூமிக்குரிய காரியங்கள் எல்லாமே வரும். இப்போ 2 விதத்தில் தான் நமக்கு பயம். ஒன்று கடவுளை குறித்த பயம் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும், இன்னொன்று உலக பிரகாரமான நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எப்போ பாரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் நமக்கு ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன வியாதி நம்ம உடம்புல வந்தாலே ஐயோ இது வேறு எதுவும் வியாதியாக இருக்குமோ, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன பெயின் இந்த பக்கத்தில் வந்துட்டாலோ இல்லை இந்த கை பக்கத்தில் வந்துட்டாலோ உடனே ஒரு பயம் வந்துடுது. ஐயோ நமக்கு ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, எல்லாரும் இந்த லெஃப்டில் ஏதாவது பெயின் வந்தால் அப்படி சொல்லிடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம ஆஸ்பத்திரிக்கும் போயிருக்க மாட்டோம், டாக்டரையும் பார்த்துருக்க மாட்டோம், நம்மளே நம்மள்கிட்ட நினச்சிக்கிறது, நம்ம போட்டு நம்ம மனசை போட்டு ஐயோ இப்படி இருக்குமோ, இது மாதிரி ஒரு வியாதி வந்துடுமோ, இல்லை ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர் இப்படி சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். அதை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன இந்த ஒரு காரியம். இப்போ இந்த பயம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த பயம் வரும்போது நம்மளால் அடுத்த நம்ம இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. ஐயோ இந்த பயத்தை நினச்சி 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 ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் எல்லாம் இழந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம கலங்கி போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடனை குறித்த ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கையில். நிறைய ஐயோ நான் கடன் வாங்கிட்டேனே, நிறைய கடன் வாங்கியிருக்கிறேன், என் பிள்ளைங்களெல்லாம் நான் இனி படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை காலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ, நான் இப்படி கடனை வாங்கி கடனுக்குள்ளே நான் போயிட்டேன், அடுத்து என் பிள்ளைகள் காலம் வரும்போது அவர்களால் அதை அடைக்க முடியுமா, இல்லை அவர்கள் அதை இது பண்ண முடியும் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்திலேயே சில நேரம் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஐயோ இவ்வளோ கடன் இருக்கே நிச்சயம் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் அந்த காரியம் தான் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடன் பிரச்சனை தான் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருந்து அடுத்த ஸ்டெப்பு நம்மளை போக விடாமல் நம்மளை பாடுபடுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய பயங்கள். இந்த பயங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும், சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி, வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி. அப்போ எவ்வளோ இந்த பயம் வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் ஆகுது பாருங்கள். நம்முடைய உடம்பே ஒரு மாதிரி நம்மளை என்ன செய்யறது, பாடா படுத்துகிற மாதிரி அப்படியே நம்ம மைண்டில் அதுவே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ அடுத்த காரியங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். சிலருக்கு ஒரு தோல்வியை குறித்த ஒரு பயம் இருக்கும், சிலருக்கு அந்த பிசாசனுடைய அந்த கட்டுகளுக்கு உள்ளால் இருக்கும்போது அது ஒரு பயம். ஐயோ நான் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, நான் இப்படி ஒரு மாதிரி இந்த மாதிரி கட்டுகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் மரணத்தை குறித்த பயம் கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஏதாவது இந்த வியாதினால் நான் செத்து போயிடுவனோ, இந்த வியாதினால் நான் மரிச்சு போயிடுவனோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட நிறைய பேருடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட அந்த பயங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை உங்கள் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, இல்லை ஆண்டவரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பயங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. எனவே தான் அழகாக அந்த வார்த்தையில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் யார் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் ஏன் கலங்கி போகிறீங்க, நான் தான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஏன் இந்த காரியத்தை குறித்து எல்லாம் பயப்படணும். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய ஜெபத்தினால அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா போதும், ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், நான் பயந்தது என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம என்னென்னலாம் காரியத்தை குறித்து நம்ம பயந்துக்கிட்டே இருக்குமோ அந்த காரியம் நாள் போக்கு ஆகும்போது நம்ம கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை விட்டுட்டு இந்த பயத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யுமா, நடந்துரும். அதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அவனுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு பயம், இருக்கிற சொத்து சுகத்துக்கு மேலே பயங்கர வசதியான ஒரு மனிதர், எல்லாவற்றையும் குறித்து அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாமே அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டது. பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை பாருங்கள். அப்போது அந்த பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் வரும்போது, இயேசுவே இதை குறித்து எனக்கு பயமாக இருக்குது,
இதை குறித்து நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த பயத்தை நான் மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லை இது எப்படி என்னுடைய இடத்துலேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லா பயத்தையும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோபு அந்த 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் தான் அது இருக்குது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. எனவே பயப்படாமல் நம்ம வாழ்கிறதுக்குள்ள வழிகளை நம்ம பார்க்கணும். வேதாகமத்தில் முதல்ல பயந்த ஒரு மனுஷர் யாருன்னா ஆதாம். ஹல்லேலூயா. ஆமாம், அவன் தான் தப்பு பண்ணிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஆண்டவருக்கு மேலே ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஐயோ, அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுடைய மனசில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் பயம் இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம யாரை தேடணும்? நம்முடைய வாழ்க்கையில் பயம் வராமல் இருக்கணும்னா எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அந்த நினைவுகள் நம்முடைய இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ எந்த ஒரு காரியம் நடந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், இயேசுவே இயேசுவே ஒரு வார்த்தை, எத்தனையோ காரியங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் பாதி, ஏசப்பா இதை மாற்றும், இயேசுவே இதை பார்த்துக்கோங்க, இயேசுவே இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சடுதியில் இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் யாரை தேடுறேன்? ஆமாம், நம்ம அது இப்போ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தேட வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்க்கும்போது நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்ன எதுக்கு நீங்களாக்கி விட்டார். ஆமாம், நான் என்னெல்லாம் பயம் வச்சுருந்தோன்னா என் இருதயத்தில் எல்லாவற்றையும், சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் எதையெல்லாம் குறித்து பயந்து போயிருந்தானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி அவனை ஒரு நல்ல பொசிஷனில் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய வாழ்க்கையில் சங்கீதக்காரனை தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நீதிமொழிகளில் இருக்கும், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ நம்ம நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பயப்படுற மாதிரி இருக்குன்னா அப்போ நம்ம ஏதோ சம்திங்ஸ் ராங். அப்படின்னா என்ன? ஏதோ தப்பான காரியம் ஏதோ நம்ம பண்ணியிருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாங்கனாலே பயப்படுவாங்க. ஐயோ, நம்ம இந்த தப்பை நான் பண்ணிட்டேனே, இதற்கு பின்னாடி இதுக்கு என்ன விளைவுகள் வருமோ அப்படின்னு நினச்சி கூட நிறைய பேர் என்ன செய்வாங்க? பயந்து போய் ஒவ்வொரு நாளும். சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், எடுத்துகிட்டு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குமா? இருக்காது. பயம், எங்கள் அப்பா பார்த்துருவாரோ, எங்கள் அம்மா பார்த்துருவாங்களோ, எங்கள் டீச்சர் பார்த்துருவாங்களோ, யாராவது என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ நான் பண்ண தப்பை அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தைங்கள்ட்ட கூட ஒரு சின்ன என்ன செய்கிறது, அந்த பயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏதோ ஒரு தீமையான காரியம் செய்யும்போது கூட நமக்கு என்ன செய்கிறது? அந்த பயங்கள் நம்ம ஆட்டி படைச்சு கொண்டே இருக்குது. அப்போ இந்த காரியத்திலேருந்துலாம் நம்ம வெளியில் வரணும். ஐயோ, இது செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இதை நம்ம செய்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்காது, நமக்கு எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் பயம்தான் நம்ம ஆட்டி படைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே நம்ம இருந்தோம்னா நிச்சயம் இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம ஒரு நாள் நம்ம செய்ய மாட்டோம். அதே போல் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஏசப்பாவை நம்பி இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒரு நாள் நான் பயப்பட மாட்டேன். அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செய்ய போகிறான்? நான் தான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஏசப்பாவை நம்பி இருக்கும்போது யார் எனக்கு முன்பாக எதிரில் நிற்க முடியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு. அப்போ நம்மளும் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஆமாம், ஏசப்பாவை நம்பி இருக்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த எங்கெங்கே மெசேஜ் இருக்கிறோம், எங்கெங்கே மீட்டிங் நடக்குதோ அந்த இடங்களுக்கெல்லாம் எதுக்கு போகிறோன்னா யாரை நம்பி போகிறோம்? ஏசப்பாவை நம்பி. ஏதாவது ஒரு என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு அந்த நம்பிக்கையில் தான் நம்ம போகிறோம். அப்போ அந்த அழகாக சொல்கிறான் பாருங்கள், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய போகிறான்? அப்போ நீங்கள் இதை சொல்லணும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் எதுக்கும் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே கடவுள்கிட்ட கூட பயம் இல்லை, மனுஷனை கண்டு தான் நிறைய பேர் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனை கண்டு பயம், எதிர் வீட்டுக்காரனை கண்டு பயம், அது சொந்தக்காரங்களை கண்டு பயம். என்னன்னா ஏதாவது ஒருவேளை சில ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் குடும்பத்தில், அதை நினச்சே நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். ஐயோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை இந்த காசை கொடுக்கலன்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, இப்படியே நம்ம நினச்சி நம்ம நாட்களை நம்ம கழிச்சிக்கிட்டே
இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நித்தமும் நம்ம அந்த கவலைப்பட்டு பயந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த நாள்லேருந்து நம்ம அந்த காரியத்துலேருந்து நம்ம ஒரு விடுதலை கிடைக்கணும். எப்பவும் நம்ம சொல்லணும், நான் யாரை நம்பி இருக்கிறேன்? ஏசப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். அப்போ என்ன செய்வான் மனுஷன்? எனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் எனக்கு என்ன செய்திட போகிறான்? பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு என்ன செய்திட போகிறான்? இல்லை எதிர் வீட்டுக்காரன் எனக்கு என்ன செய்திட போகிறான்? இல்லை என் சொந்தக்காரங்க தான் எனக்கு என்ன செய்திட போகிறாங்க? நான் யாரை நம்பி இருக்கிறேன்? என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஏசப்பா மேலே இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் அதான் அந்த காலத்தில் உங்களுடைய நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு நிறைய பேர் வேறு இடங்களில் நம்பிக்கையை வச்சுட்டோம். நம்ம மனுஷன் மேலே உள்ள நம்பிக்கை வந்துருச்சு, சாஸ்திர சம்பிரதாயங்களை குறித்து ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு, நல்ல நாட்கள் நல்ல காரியங்களை குறித்து உங்கள் மேலே அந்த நம்பிக்கையெல்லாம் அதில் போனதுனால நிறைய காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நீங்கள் ஆண்டவரை மாத்திரமே நம்பி வாழ்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே மாத்திரம்தான் இருக்கணும். என்ன பிரச்சனை, தலைபோற பிரச்சனை வந்தாலும் இயேசுவே உங்களை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா சொல்லணும். எப்போவுமே அந்த வார்த்தை உங்கள் வாயில் வரணும். இயேசுவே உங்களை நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்கப்பா. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் எனக்கு எதுவுமே விரலை கூட என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா அந்த பயங்கள் எல்லாம் மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அழகான வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? நம்ம பயம் மாறிடுச்சுனாலே நம்ம உடம்புல பலன் வந்துடும். இந்த பயம் இருக்கிறதுனால பலவீனப்பட்டு அதை நினச்சே கலங்கி போய் சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துருக்குறோம். இந்த பயங்கள் நம்முடைய இருதயத்தில் இல்லைனாலே நம்முடைய உடம்புல ஒரு நல்ல பலன் வந்துடும். அப்போ அதான் பாருங்கள், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணி என்னுடைய நீதியின் கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எனவே இந்த நாள்லேருந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், பயமாக இருந்தாலும், யார் மேலே உங்களுடைய இது காரியத்தை சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லி, நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எஸ்ஸப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த காரியத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாப்பா, என்னை மறவாமல் காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர், என்னை மறவாமல் நினைத்துக்கிற ஆண்டவர் அப்பா, உடைய தயவால் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா, உம்முடைய தயவால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. பயப்படாதே, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் சொன்னீங்களே அப்பா. உம்முடைய உள்ளங்கைகளிலே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் அப்பா. நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீர் ராஜா. நீர் எங்களை மறக்கிறவர் அல்லப்பா. ஒவ்வொரு துளி நேரங்களிலும் நீர் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர் ராஜா. நீர் எங்களை பயப்படாதபடிக்கு இம்மட்டும் நீர் காத்து வந்து கொண்டிருக்கிறீர் ராஜா. எங்களுடைய எல்லா பயங்களையும் நீர் மாற்றி போடுவீராக. ஒருவேளை ஏதாவது ஒரு பயங்கள் எங்களை ஆட்கொண்டு கொண்டிருந்தால், ஒருவேளை ஏதாவது ஒரு பயம் எங்களை பிடித்திருந்தால், எல்லா பயங்களையும் நீர் மாற்றுகிறவர் ராஜா. எல்லா பயங்களையும் நீர் மாற்றி போட்டு, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களே அப்பா. இந்த பிள்ளைகளுடைய பயங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்கப்பா. எல்லா பயங்களையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. மரண பயங்கள் மாறி போவதாக, மரண பயங்கள் மாறி போவதாக, வியாதியை குறித்த பயங்கள் மாறி போவதாக ராஜா. கடன் பாரங்களை குறித்த பயங்கள் மாறி போவதாக, அந்தகாரமான கிரியைகளை குறித்த பயங்கள் மாறி போவதாக ராஜா. பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, நீங்க ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும் ராஜா. நீர் இந்த பிள்ளைகளுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறவர் ராஜா. இந்த பிள்ளைகளுடைய அரண்மனைக்குள்ளே சுகத்தை கொடுக்கிறவர் ராஜா. இந்த பிள்ளைகளோடு இந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு நீங்க போங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வீடுகளில் நீங்க தங்கி இருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளோடு, பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு, பிள்ளைகளுடைய வீடுகளிலே கர்த்தாவே நீர் தங்கி இருப்பீராக, நீர் தங்கி இருப்பீராக ராஜா. நீங்க இருக்கும்போது நாங்க எதை குறிச்சும் கலங்க வேண்டியது இல்லப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது, நீர் எங்களுடைய வீடுகளிலே இருக்கும்போது நாங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ராஜா. இயேசுவே நீர் அப்படி செய்வீராக.
இந்த பிள்ளைகளோடு நீ தங்குவீராக. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தோடு கூட நீ தங்குவீராக. இந்த பிள்ளைகள் எதை குறித்தெல்லாம் வேண்டுதல் செய்கிறார்களோ, எதை குறிச்செல்லாம் உங்களை நோக்கி பார்க்கிறாங்களோ, எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவர், எல்லாவற்றுக்கும் நீர் இறங்குகிறவர் அப்பா, எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவர் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் அப்படியே கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இந்த பிள்ளைகளோடு கூட நீங்க தங்கி இருங்கப்பா. ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கேட்டு நீங்க அதுக்கு பதில் கொடுங்க ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கர்த்தாவே, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.